அனைவருக்கும் வணக்கம். லேடிஸ் ஹப்ல இன்னைக்கு நம்ம கோவில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோவில்களில் நடக்கிற பூஜைகள், அந்த பூஜைகளுக்கான அட்டவணை எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 12 மாதத்துக்கும் வந்துட்டு உபயதாரர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் உபயம் யார் செய்ய போறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு அட்டவணையா தயார் பண்ணி கொடுத்தோம்னா, அது நிர்வாகிகள் இருக்கட்டும் இல்ல பக்தர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதுக்காக இந்த சார்ட் எப்படி பண்றது அப்படின்றது இப்ப பார்க்கலாம். ஸோ ஒரு எல்லோ கலர் சார்ட் எடுத்துக்கலாம். அதை நான் வந்துட்டு ஹாஃபா இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட்ல பேஸ்ட் பண்ணிட போறேன். ஸோ இதுதான் வந்து பேஸ் சார்ட். ஸோ இந்த பேஸ் சார்ட் மேல நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் எடுத்துட்டு அது மேல வந்து அந்த எல்லோ சார்ட் வச்சுட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கலாம். லெங்த் அண்ட் பிரெத் மெஷர் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம சார்ட்டுக்கான ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த கார்ட்போர்ட். ஸோ இதை மட்டும் பொறுமையா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒயிட் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த எல்லோ கலர் சார்ட் கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் தயார் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் வந்து 12 டிசைன் தேவைப்படும் நமக்கு. நான் வந்து சிம்பிளா கலர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேஸ் சார்ட், ஏதாவது ஒரு சார்ட்ல வந்து நீங்க ஒட்டிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம பேஸ் சார்ட் மேல வந்து இந்த மாதிரி அலைன் பண்ணி பார்த்துக்கலாம். இது எதுக்கு அலைன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம மார்ஜின்ஸ் வரையறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சார்ட்டோட லெங்த், ஸோ இந்த லெங்க்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 12 கார்டு ஓட்டணும்னா மிச்சம் நமக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்றத மெஷர் பண்றதுக்காக இந்த மாதிரி சும்மா அலைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து மார்ஜின்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம மார்ஜின்ஸ் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா மீதம் இருக்க அந்த எம்டி ஸ்பேஸ்ல நம்ம வந்து நம்மளால என்ன டெக்கரேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். அதாவது ஹெட்டிங்ஸ் போடலாம், சுவாமியோட போட்டோ வைக்கலாம், அந்த இடத்துல என்ன பூஜை அப்படின்ற பெயர் வைக்கலாம், உபயதாரர்கள் அப்படின்ற வார்த்தையும் அங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நமக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கிடைக்குதுன்றத வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ் அலைன் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ மார்க்கிங் முடிச்சாச்சு. ஸ்கேல் யூஸ் பண்ணி மார்ஜின் போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கார்ட்ஸை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம் மார்ஜின் போட்டதுக்கு அப்புறமா. ஸோ இந்த மாதிரி நம்ம கார்ட்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைட்டில் வந்து உங்களால வந்து எழுத முடியும்னா எழுதலாம், இல்லாட்டி உங்க கோயில்ல பழைய இன்விடேஷன்ல இருந்து இந்த மாதிரி டைட்டில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எதுக்கு இந்த மாதிரி கட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பிரிண்டிங்ல கொடுக்கறதுனால இந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ அதனால நான் வந்து ஒரு பழைய இன்விடேஷன்ல இருந்து கோவிலோட பெயரை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இது ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ நம்ம டைட்டில் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாமியோட படம் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து சுவாமி படம் இருந்ததுன்னா நீங்க சுவாமி படத்தைய க்ளூ பண்ணிடலாம். சார்ட்டுக்கு சிம்பிளா வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணிட்டு இந்த சுவாமி படத்தையும் இன்னொரு சார்ட்ல ஒட்டிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுக்க போறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுவாமி படமும் டைட்டிலும் வச்சு பார்த்துக்கலாம். பொசிஷனிங் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். அடுத்து நம்ம ஒட்டிடலாம். அடுத்து பூஜையோட பெயரும் உபயதாரர்கள் அப்படின்ற வார்த்தையும் வந்து அங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நம்மளுடைய கார்டு இந்த மாதிரி ரெடி ஆயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 12 மாதங்களோட பெயரும் உபயதாரர்கள் பெயர்கள் எழுதுறதுக்கும் இந்த மாதிரி சார்ட்டை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம்.
டிசைன் மேலே பெயர் எழுதும்போது சரியா தெரியாது, அதுக்காக இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்க, நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் பேப்பர்ல வந்துட்டு மாதங்களோட பெயர்கள் இருக்கு. அந்த எல்லோ கலர் கட்டிங்ல வந்துட்டு நம்ம உபயதாரர்கள் பெயர் எழுதுறதுக்கு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சங்கடஹர சதுர்த்திக்கான சார்ட் இது. இது கிருத்திகை பூஜைக்கான சார்ட். இது வந்து சஷ்டி பூஜைக்கான சார்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா கோவில்ல உபயதாரர்கள் புக் ஆகும்போது அவங்க அந்தந்த மாதத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பெயர்களை வந்து எழுதிடுவாங்க. இந்த கவர் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நம்ம சார்ட்டை கவர் பண்றதுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி சார்ட்டை வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்டேப்லரோ இல்லை ஃபெவிகாலோ நம்ம போட்டு ஒட்டிட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி கிளிப்ஸ் போட்டு கொடுத்துட்டோம்னா கோவிலில் வந்துட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு உபயதாரர்கள் பெயர் எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய சார்ட் இந்த மாதிரி தயாராகிடுச்சு. இப்போ இதை மாற்றுறதுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கணும். ஸோ மேல் பகுதியில் சென்டர் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு ஒரு ட்வெயின் இன்சர்ட் பண்ணிடலாம். ட்வெயின் இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்துட்டு நல்லா முடிச்சு போட்டுட்டு ஒரு அடசிவ் டேப் போட்டிடுங்க. ஸ்டிஃபாக பிடிச்சிக்கும். ஸோ நம்மளுடைய சார்ட் தயாராகிடுச்சு கோயிலுக்கு போகிறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளுடைய கோவிலுக்கு சர்வீஸ் பண்ணலாம். என்ன மாதிரியான சர்வீஸ் நம்ம கோவிலுக்கு பண்ணாலும் அது வந்து நிச்சயமா ஆத்ம திருப்தியை கொடுக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.